Hey guys, நீங்கள் ப்ரிவியூல பார்த்த மாதிரி சினிமாட்டிக் கலர் கிரேடிங் வீடியோ எடிட்டிங்க ரொம்ப சிம்பிளாக எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ முடிஞ்சளவு ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண உங்களுக்கு புரியாது. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. வித் வேஸ்டிங் எனி டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு போக போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரீமி எஃபெக்ட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? Capcut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுற ஃபுட்டேஜ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நார்மலான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இதை தான் வந்து நம்ம ட்ரீமி எஃபெக்டை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபில்டர் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஷோ நோ இன்டர்நெட் கனெக்ஷன் ரைட் இது இன்டர்நெட் அண்ட் கனெக்ட் அப்படின்னு காட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இது எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்டோட ஃபஸ்ட்டு கம்பெனிலையும் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்நெட் இஷ்யூ வந்தால் ரிசால்வ் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரியாக கொடுத்துருப்பாங்க. லைஃப், சீனரி, மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேட்டகரியாக கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு அதோட அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு டூல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா நார்மல் வீடியோக்கு வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மீடியமாக ஒரு 84 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிட்டு டிக் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, பேக் வந்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 6 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கம்மி பண்ணிடலாம். ஒரு 17 -17 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை கிளிக் பண்ணுங்கள். சேச்சுரேஷனை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கலர் ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து ஒயிட் கலர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கிராஃப் இருக்கும். ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஒரு டாட் வைங்க, தெரியுதா? ஸோ டாட் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே எடுத்துகிட்டு வந்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஒரு டாட் ஓகேவா வச்சுட்டு கரெக்டாக நான் செட் பண்ணுற மாதிரி சேம் இதே மாதிரி கிராஃபை உங்களோட வீடியோலும் செட் பண்ணுங்கள். ஓகேவா? எக்ஸாக்டாக இதே மாதிரி இருக்கணும். செட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேக் வந்துடுங்க. ஸோ இங்கே டிக் பண்ணிக்கலாம். ஓகே. அகைன் பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஃபில்டர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபில்டர் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அகைன் லைஃபை கிளிக் பண்ணிவிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வைப்ரண்ட் 2 கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஸோ இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ளோயிங் எஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்ருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது அமௌண்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 80 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன், ரொம்ப தேவைப்படாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. பட் ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்க. கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இது உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வீடியோ எஃபெக்ட்டுன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு கேட்டகரியாக கொடுத்துருப்பாங்க. ட்ரெண்டிங், ஓப்பன் அண்ட் க்ளோஸு, நைட் கிளப்னு இருக்கும். ஸோ நைட் கிளப்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு கலர்லெஸ் ஃப்ளாஷ்ன்னு இருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல, தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கலர் அப்படின்னு இருக்கும், அதை வந்து 0க்கு செட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் அப்படின்னு இருக்கும். ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிடலாம். ஒரு 17 அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர்னு இருக்கும். ஸோ அட்மாஸ்பியரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம பேக்ரவுண்டில் இருக்க ஒரிஜினல் கலர் வந்து ஃப்ரண்ட்டில் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை கம்மி பண்ணணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் அப்படின்னு இருக்கும், அதை ஃபுல்லாக வந்து 0க்கு செட் பண்ணுறேங்க. இப்போ உங்கள் வீடியோ வந்து வைப்ரேட்டாக ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோ எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம கம்மி பண்ணிடலாம். கொஞ்சமாக செட் பண்ணிக்கலாம், ரொம்ப தேவைப்படாது. ரொம்ப கொடுத்தோன்னா அன்நேச்சுரலாக காட்டிடும். ஸோ அந்த மாதிரி தேவைப்படாது, கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ வந்து நான் ஒரு 17 அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மேலே டிக் பண்ணிடுறேன்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்தது. ஸோ க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட பாதி இருக்குன்னு தான் செட் ஆகிருக்கும். ஜஸ்ட் இதை வந்து ட்ராக் பண்ணி இந்த வீடியோட ஃபுல்லாக வந்து செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு சைட் பை சைடு வந்து பிஃபோர் த வீடியோவும் போடுறேன். ஸோ அதையும் பாருங்கள். இது ஆஃப்டர் த வீடியோ, இதையும் பாருங்கள். பக்காவான ஒரு ட்ரீமி க்ளோ எஃபெக்ட் வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் க்ரீன் எஃபெக்ட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, Capcut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுற ஃபுட்டேஜ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப நார்மலான ஒரு வீடியோ தான் ஆகுது. ஸோ இதை தான் வந்து நம்ம சினிமேட்டிக் க்ரீன் எஃபெக்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணுறேங்க. லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஃபில்டர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயே ஏகப்பட்ட கேட்டகரி இருக்கும். இதில் சீனரி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டார்க்கான ஒரு க்ரீனுக்கு வந்து வந்துட்டுருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அது அமௌண்ட்டை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 50 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கலாம். அது வந்து பக்காவாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து டிக் பண்ணிக்கிறேன். ஓகே, பேக் வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் வந்து உங்களுக்கு HSL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கரெக்டாக இந்த இடத்துல தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நம்ம வீடியோவில் மெஜாரிட்டி கலர் க்ரீன் தான். ஸோ க்ரீனை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து யூ அப்படின்னு இருக்கும். ஸோ யூ வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு 51 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதுக்குள்ளே சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஒரு 21 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு 30 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த HSL பக்கத்துலேயே வந்து கிராஃப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கலர் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டாக இருக்க ஒயிட் கலர் கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த இடத்துல ஒரு டாட் செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு லைட்டாக மேலே இருக்க மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் கூட மேலே ஏற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல ஒரு டாட்டை செட் பண்ணுங்கள். ரொம்ப லைட்டாக, ரொம்ப வேண்டாம், ஓரளவுக்கு இந்த மாதிரி. ஓகே, பக்கா செட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேக் வந்துடுங்க. இங்கே டிக் பண்ணிடலாம். ஓகே, பேக் வந்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வீடியோ எஃபெக்ட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ட்ரெண்டிங் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ன்னு இருக்கும், அதை லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு லென்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் க்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும், கரெக்டாக இந்த இடத்துல. ஓகேவா, தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். அகைன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து அதோட அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணிடலாம். ஒரு 28 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சைடில் இருக்க எஃபெக்ட்லாம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக. நெக்ஸ்ட் டிக் பண்ணிடுறேன். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட பாதி வரைக்கும் தான் இருக்கும். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வீடியோ வந்து வந்துடும். ஸோ இது பிஃபோர் அந்த ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இது ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே சும்மா க்ளோ எஃபெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து பாதி வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபுல்லாக செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சினிமேட்டிக் வீடியோ எடிட்டிங் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன். கலர் கிரேடிங் வீடியோ எடிட்டிங் தான். ஸோ அந்த 3 வீடியோ லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஒன்றுமே ரொம்ப ஈஸியாக எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். முக்கியமாக அது ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கு. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சினிமேட்டிக் வீடியோ எடிட்டிங் இதெல்லாம் வந்து சேர்த்து ஒரே வீடியோவில் சினிமேட்டிக் வீடியோ எடிட்டிங் எப்படி ஷூட் பண்ணுறது, அதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு A to Z கிளியர் கட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அது இந்த வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ டைம் இருந்தால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சினிமேட்டிக் வீடியோ டாப் டு எண்ட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுப்பீங்க. ஓகேவா, ஓகே. பேக் டு த கண்டென்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேக் வந்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் ஃப்ரண்ட்டில் லைட்டாக இல்லை பாருங்கள், தெரியுதா? ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி இந்த வீடியோட ஃப்ரண்ட்டில் லைட்டாக நவுத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வீடியோ எஃபெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நைட் கிளப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
கரெக்டாக இந்த இடத்துல கலர்லெஸ் ஃப்ளாஷ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அகைன் கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இதில் ஸ்பீட் அப்படின்னு இருக்கும், அதை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வீடியோ வந்து வைப்ரேட் ஆகும் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர்னு இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து 100க்கு செட் பண்ணுறேங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கம்மி பண்ணிடலாம், ஒரு 19 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ரேஞ்ச் அப்படின்னு இருக்கும், ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணுறேங்க, ஒரு 23 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலர் இருக்கும், ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு க்ரீனிஷாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஒரு 67, 68 இந்த ரேஞ்சுக்குள்ளே செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டிக் பண்ணிடுறேன். ஸோ இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த எஃபெக்ட்டை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோட ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, பக்கா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ இப்போது ப்ளே பண்ணுறேன், கீழே பிஃபோர் த வீடியோ போடுறேன், இது ஆஃப்டர் த வீடியோ, ரெண்டுத்தையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாவ், பக்காவும் ஒரு சினிமாட்டிக் க்ரீன் எஃபெக்டை வந்து எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ செம்மையாக இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசி ட்ரீமி எஃபெக்ட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? Capcut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுற ஃபுட்டேஜ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப நார்மலான வீடியோ தான் அது. பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான ஒரு ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா, அதுவும் மொபைலில் ப்ரொஃபஷனல் லெவலில், ஸோ அதை எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்டோட ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஒரு ப்ரொஃபஷனலான ஸ்லோ மோஷன் எஃபெக்ட்டை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு கற்றுப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிடுறேன். ஸ்க்ரோல் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர்ஸ் அப்படின்னு இருக்கும், ஃபில்டர்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு கேட்டகரியாக கொடுத்துருப்பாங்க. இதை லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நைட் சீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து ஆரஞ்சு ப்ளூன்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் மேலே உங்கள் வீடியோட கலர் கிரேடிங்கை பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. ஸோ இது பிஃபோர், நான் அதோட அமௌண்ட்டை ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன். பிஃபோர் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள், ஆஃப்டர் அந்த ஆட் பண்ணி அமௌண்ட்டை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணக்கப்புறம் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு ஒரு 90 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிவிட்டேன். செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டிக் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ பேக் வந்துடலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வீடியோ எஃபெக்ட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நைட் கிளப்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கலர்லெஸ் ஃப்ளாஷ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். அகெயின் கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி ஸ்பீடை ஃபுல்லாக கம்மி பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு மேலே அட்மாஸ்பியர்னு இருக்கும், அட்மாஸ்பியர் அதை வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன்னு இருக்கும். ஸோ க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன், ஒரு 53 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ரேஞ்ச் அப்படின்னு இருக்கும், ரேஞ்சு. ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிடுறேன், ஒரு 25 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன், அது கொஞ்சம் பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே லைட்டாக டிக் பண்ணிடுறேன். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட பாதி இருக்குன்னு தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி விட்டுடலாம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வீடியோ எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள், TREE அப்படின்னு போட்டுட்டு ஜஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் ஒரு எஃபெக்ட் வரும், அந்த எஃபெக்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த வீடியோக்கு. ஸோ மேலே கரெக்டாக இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், தெரியுதா? ட்ரீ ஷேடுன்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குட்டி குட்டியாக ஒரு ஒயிட் கலரில் எடுத்துகிட்டு வரும், கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ அகைன் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதோட ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு செட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு அது கீழே அட்மாஸ்ஃபியர்னு இருக்கும். ஸோ அட்மாஸ்ஃபியரை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிடலாம். கம்மி பண்ணி அரௌண்ட் ஒரு 22 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ பேக் வந்துடலாம். ஸோ இந்த எஃபெக்டையும் வந்து இந்த வீடியோட ஃபுல்லாக வந்து செட் பண்ணிடுறேன். ஓகே, சூப்பர். இப்போ ப்ளே பண்ணலாம். பிஃபோர் த வீடியோ கீழே போடுறான், ஸோ அதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஆஃப்டர் த வீடியோ, இது எப்படின்னு பாருங்கள். சும்மா வேறு லெவலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் எடிட் பண்ணி போட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக லைக்ஸ் பிச்சுக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ மறக்காம ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் ASD.